இலங்கையில் இந்த புகையிலை பாவனை தடையை தொடர்ந்து இலத்திரனியல் சிகரெட்டுகள் சிகரெட்டுகளை பயன்படுத்த முடியாது என்று சொல்லி ஒரு முற்றுமுழுதான தடை கொண்டு வரப்பட போகுது. இதை இலங்கையில யாரும் உற்பத்தி செய்ய முடியாது, இறக்குமதி செய்ய முடியாது, விற்பனை செய்யவும் முடியாது. இலங்கையில் நடைபெறுற இந்த புகைத்தல் தொடர்பான மரணங்கள், அதாவது இந்த புகைத்தல் மதுபாவன பாவனைகளால் மட்டுமே மொத்தமாக 80% மரணங்கள் இடம்பெறுதாம். அதாவது ஒரு வருடத்துக்கு 22,000 பேர் உயிரிழக்கிறார்களாம். இதை கருத்தில் கொண்டு இப்ப பல வகையான தடைகள் கொண்டு வரப்படுது. அதுல முதலாவது கட்டமாக 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த புகையிலை பாவனைகளை மேற்கொள்ள முடியாது. முற்றுமுழுதாக புகையிலை பாவனை இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்குறத நோக்கமாக கொண்டுதான் இந்த தடை சட்டம் கொண்டு வரப்பட போகுது. அதே போல இன்றைக்கு இந்த இலத்திரனியல் சிகரெட்டுகளுக்கான தடைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. இப்படி இருக்கேதான் இலங்கைக்கு இந்த போதைப் பொருள் கடத்தி இருக்கக்கூடிய 22 பிக்குமார்கிட்ட இருந்தும் முழுமையான வாக்குமூலம் பெறப்பட்டிருக்குது. இதுல இவர்கள் யாரிட்ட போய் இதை பெற்றுக் கொண்டவர்கள், இதற்கு பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி சகல தகவல்களுமே, நாங்கள் எதிர்பார்த்த சகல விடயங்களுமே வெளியாக இருக்குது. சொல்ல போனா இந்த 22 பிக்குமார்களை விட உயர் அதிகாரத்தில் இருந்திருக்கக்கூடிய 5 பிக்குகள் சிக்கியிருக்கிறார்கள். அதை விட இவர்கள் எல்லாரையும் வழி நடத்துற என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு பிரித்தானிய நபரும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, முதல்ல இந்த வலையமைப்பு எப்படி செயற்படுது என்று சொல்றேன். இதற்குள்ள பல பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி பிரித்து கொடுக்கப்பட்டு மிக திட்டமிட்ட முறையில் நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கறது போல மிக நேர்த்தியாக இந்த கடத்தல் இடம்பெற்றிருக்குது. எப்படி என்று சொன்னா, முதல்ல இந்த கடத்தல் வலையமைப்பினுடைய ஆரம்ப புள்ளி ரன்முத்துகல விஹாரையினுடைய அபிதானந்த தேரர். இவர் என்ன செய்யறார் என்று சொன்னா, இலங்கையில் இந்த கொஞ்சம் பருமப்பட்டிருக்கக்கூடிய பின்தங்கின பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்த பிக்குகளை இலக்கு வச்சு, அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடிய இந்த புத்த பிக்குகளை இலக்கு வச்சு அவர்கள் எல்லாரையுமே ஒன்றுணர்ச்சி ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்குறார். இதுல இவர்களுக்கான சகல நடவடிக்கைகளுமே திட்ட தெளிவாக சொல்லப்படுது. அதன்படி இவர்கள் அனைவரையுமே ஒன்றிணைத்து இவர்களை இலங்கையிலிருந்து தாய்லாந்துக்கு அனுப்புற பொறுப்பு இந்த அமிதானந்த தேரன் உடையது. இதற்கு பிறகு இந்த புத்த பிக்குகளை ஒன்றிணைச்சா பிறகு அவர்களுக்கான செலவு பட்டியல், அதாவது இவர்களுக்கான விமான பற்றிச்சீட்டு, இவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்க தங்கி இருக்கிற செலவு, அதே போல அங்க தங்கி இருக்கிற நேரம் இவர்களுக்கான மிகுதி செலவு என்று சொல்லி சகலத்தையுமே செய்யக்கூடியது ஹாஜி என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு தொழிலதிபர். அதாவது இவருடைய முழுமையான பெயர், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட பெயர் ஹாஜி கிடையாது, இவருடைய புனை பெயர் என்று சொல்லப்படுது. இந்த வட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களை ஹாஜி என்று சொல்லித்தான் அறிமுகப்படுத்துகிறார்கள். இப்ப வரைக்கும் அவருடைய உண்மையான பெயர் வெளியாகல. இவர் காலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவர்தான் இந்த புத்த பிக்குகளுக்கான சகல பயண செலவையும் செய்திருக்கிறார். இந்த முறையும் அவர்தான் சகல பணங்களையும் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5 மில்லியன் ரூபாய்களுக்கு மேல இவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் இலங்கையிலிருந்து தாய்லாந்துக்கு போனா பிறகு அங்க இவர்களை பொறுப்பெடுக்கக்கூடிய நபர் பெல்லிட்டிய தம்மரஹித்த என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு புத்த பிக்கு. இவர் வெளிநாட்டில் தங்கி இருக்கக்கூடிய நபர் என்றும், இவர்தான் அந்த தாய்லாந்துக்கு போகக்கூடிய பிக்குமார்களை அங்க ஒரு விடுதியில தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் செய்து கொடுத்து இந்த கடத்தல் நடவடிக்கைக்கு தேவையான அந்த பொதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார். சொல்ல போனா அந்த பொதிகளுக்குள்ள போதைப் பொருளை மறைத்து வைத்து அதை தயார் செய்ததே இந்த பெல்லிட்டிய தம்மரஹித்த தேரர் தான். இதற்கு பிறகு இவர்கள் அனைவருமே அங்க இருந்து இலங்கைக்கு திரும்பினா பிறகு இலங்கையில இவர்களை நாங்கள் மீள ஏற்ற பொறுப்பு, அதாவது விமான நிலையத்தில் சென்று அவர்களை ஏற்றி கொண்டு வர பொறுப்பு இந்த அமிதானந்த தேரருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அவர்தான் இவர்கள் அனைவரையுமே ஒன்றிணைச்சவர். இவர்களுக்கு தான் அவர் நன்றாக தெரியும் என்ற அடிப்படையில் இந்த 22 புத்த பிக்குகளையும் மீள ஏற்றி கொண்டு வந்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்தில் அந்த போதைப் பொருட்களை பாதுகாக்கிற பொறுப்பு இந்த அமிதானந்த தேரருடையது. அதற்கு பிறகு இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்ட பிறகு அதை பிரித்து விநியோகிக்கக்கூடிய பொறுப்பு 2 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று சந்திரகுமார் என்று அறியப்படுகிற நபர், இரண்டாவது அம்பஸ்கல்முள்ள பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய புண்ணிய ரத்ன என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு தேரர். இவர்கள் இருவரும் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு இந்த போதைப் பொருளை பிரித்து கொடுத்து அதன் மூலமாக விற்பனை நடவடிக்கைகளை செய்யக்கூடிய பிரதான 2 விநியோகஸ்தர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இவை வாக்குமூலங்களூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்படி இருக்க இவர்கள் அனைவரிட்டையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகள்ல இன்னும் ஒரு பெயரும் தெரிய வந்திருக்கு. அதாவது நிக்கி என்று சொல்லி அறியப்படுகிற இன்னும் ஒரு நபருடைய பெயரும் இந்த சகலருடைய விசாரணைகளும் தெரிய வந்திருக்கு. இவர் யார் என்று சொன்னா, பிரித்தானிய நாட்டை சேர்ந்திருக்கக்கூடியவர் என்றும், இலங்கையில் இருந்து கொண்டு இந்த போதைப் பொருள் கடத்தல்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபர் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இவர் இப்ப இலங்கையில தானா இருக்கிறார், அல்ல வேறு ஏதாவது நாடுகளில் இருந்து கொண்டுதான் இலங்கையில இந்த கடத்தல் வேலையை செயற்படுத்துறாரான்னு சொல்லி இப்ப புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது.
இருந்தாலும் இப்ப இந்த முறை இந்த கடத்தல் நடவடிக்கையில எப்படி இந்த பிக்குமார் சிக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னா, முதற்கட்டமாக இந்த காலியை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தொழிலதிபரால் வழங்கப்பட்ட 5 மில்லியன் ரூபாய் பணத்தை புண்ணிய ரத்தின என்று சொல்லப்படுகிற நபர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பர் சந்திரகுமார்கிட்ட கொடுத்து இந்த புத்த பிக்குகளுக்கு 3.2 மில்லியன் ரூபாய்களுக்கு இந்த விமான பற்றுச்சீட்டுகள் பெறப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு மிகுதியாக இருந்திருக்கக்கூடிய பணத்தோட இன்னும் ஒரு தொகுதி பணத்தை சேர்த்து இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அதை பதுக்கி வைக்கிறதுக்கு, அதாவது மறைத்து வைக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு வீடும் இவர்களால் வாங்கப்பட்டிருக்குது. இதே போல அந்த மிகுதியாக இருக்கக்கூடிய பணத்தை இவர்கள் தாய்லாந்தில் செலவழிக்கிறதுக்காக இவர்களை தாய்லாந்தில் பொறுப்பேற்கக்கூடிய அந்த புத்த பிக்குக்கு அனுப்பி வச்சிருக்கிறார்கள். இதன்படி இந்த 22 பேருமே தாய்லாந்துக்கு போய் அங்க இவர்கள் இந்த புத்த துறவிகள் என்ற அடையாளத்தை மாற்றி போட்டு சாதாரண நபர்களாக சுற்றி தெரிஞ்சிருக்கிறார்கள். சொல்ல போனா சட்டத்துக்கு புறம்பாக சகல வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுல அவர்கள் விட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு, அங்க செஞ்சிருக்கக்கூடிய சகல செயற்பாடுகளையுமே அவர்கள் புகைப்படங்களாக எடுத்து இலங்கையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அங்க வைத்து இந்த போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சகல விடயங்களையுமே அவர்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில முழுமையாக பரவி இருக்குது. இதுல ஒரு புத்தபிக்கு போதைப் பொருளோடு எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம், பல புத்தபிக்குகள் பெண்களோடு எடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் என்று சொல்லி சகலதுமே இன்றைக்கு இணையதளத்தில் பார்க்கக்கூடியது போல இருக்குது. இப்படி இந்த விடயம் வெளியில வந்த பிறகு இது தொடர்பில் ஒரு விசாரணை மேற்கொள்ளும் போது இப்படி 22 பிக்குகள் தாய்லாந்தில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருளோடு வரப்போகிறார்கள் என்ற விடயம் விமான நிலைய அதிகாரிகளுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாக சொல்லப்படுது. இவர்களுடைய விமானம் இரவு 10-15 மணிக்கு இலங்கை விமான நிலையத்தை வந்தடையும் என்றும், இதுல 22 பிக்குகள் வாரார்கள், அவர்கள் அனைவருடைய கைகளிலேயுமே ஒரே போல பயண பொதிகள் காணப்படுது. அதற்குள்ள இனிப்பு பண்டங்கள், அதே போல நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகிற உபகரணங்களுக்கு மத்தியில இந்த போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி ஒரு தொலைபேசி அழைப்பு இலங்கை விமான நிலைய அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இதன்படி இந்த 22 பேருமே வந்து இறங்கின பிறகு உடனடியாக அவர்களுடைய பயண பொதிகள் சரிபார்க்கப்படுது. அதற்குள்ள இருந்து இந்த குஷ்டக போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுது. இலங்கையினுடைய மதிப்பில் இப்ப 1.2 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு இவர்கள்ட்ட நடத்தின விசாரணைகள்ல இந்த கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடுறது இதுதான் முதல் தடவை இல்லை என்றும், இதற்கு முன்னுக்கு இப்ப எப்படி 22 பேரால கடத்தப்பட்டதோ அதே போல 12 பேர் இந்த கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த போதைப் பொருட்கள் வெற்றிகரமாக இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 12 சூட்கேஸ்கள்ல இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்குள்ள வந்திருக்குதாம். இந்த விடயம் இப்ப வாக்குமூலங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் அந்த 22 பிக்குகளுமே இப்ப விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அமிதானந்த தேரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இவர்களுக்கு நிதி உதவி வழங்கி இருக்கக்கூடிய அந்த காலியை சேர்ந்திருக்கக்கூடிய பிரபல வர்த்தகர் நேற்றைய தினம் தன்னுடைய சட்டத்தரணியோட தானாகவே முன்னடைஞ்சு சரணடைஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர்கள் ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய சகலரும் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நிக்கி என்ற நபரை தேர்ற பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்கேதான் இப்ப இலங்கையில மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மாயமான விசாரணைகள்ல அமெரிக்காவினுடைய FBI அதிகாரிகள் களமிறங்கி இருக்கிறார்கள். இது முழுமையாக ஒரு தீர்க்கமான விசாரணையாக ஆரம்பிக்கப்பட போகுது. இதற்குள்ள இலங்கைக்குள்ள பல அரசியல் சிக்கல்கள் காணப்படுறது. அதாவது இதற்கு முன்னுக்கு இருந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அல்லது இனி ஆட்சி அதிகாரத்துக்கு வர துடிக்கிற ஒரு அரசாங்கம் இந்த மாயமான விடயத்தை வேணுமென்றே நடத்தியிருக்கலாம். அதாவது அவர்களுடைய சூழ்ச்சியாகத்தான் இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மாயமாயிருக்குது என்று சொல்லி ஒரு தரப்பு குற்றம் சாட்டி இருக்குது. அதே நேரம் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மிகப்பெரிய தவறுதான் இந்த அமெரிக்க டாலர் மாயமானது, அதற்கு இவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு தரப்பும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்குது. இதற்குள்ள இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை கண்டறியறதுக்கு இப்ப ஏற்கனவே ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு தீர்க்கமான விசாரணைகளை மேற்கொண்டு வருது. இப்படி இருக்க அமெரிக்காவுடைய FBI-யும் களமிறங்கி இருக்குது. ஆக என்ன நடக்க போகுது, இதற்குள்ள எப்படியான புதிய தகவல்கள் வெளியாக போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.